கைஸ் நம்ம பாத்தீங்கன்னா இப்ப ஓட்ட போறோம். ஓட்டிட்டு தான் இருக்கோம். நாங்க இருக்க அவன் வந்து இன்னொரு ரூம்மேட்டு ஸ்விக்கி ஓட்ட போறோம். சீரியஸா எல்லாம் இன்ஸ்டால 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறோம், ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், என்ன ஷிஃப்ட் கிளியர் கட் வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்விக்கி சீரியஸ். அவன் பையன் வீலிங்ல கை விட்டுட்டுலாம் ஓட்டுவான் பாருங்க. இப்படிதான் ஓட்டிட்டு அன்னைக்கு வண்டியில மாட்டிக்கிட்டான், விழுந்துட்டான். கைஸ் நாங்க இப்ப எப்படின்னா இந்த ஸ்விக்கி ஆப்ல பாத்தீங்கன்னா இந்த கோ லைவ்னு கொடுத்துட்டா நமக்கு வந்து லைவ் ஆயிரும். நம்ம ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அந்த கோ லைன் கொடுக்க போறோம். ஆஃப்லைன்ல இருக்குன்னு சொல்லுது. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு கிளியர் கட்டா நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்ல போறேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இவனுக்கு பேக் கொடுக்கல. ஸோ நான் இவனுக்கு இன்னைக்கு ஒரு நாள் இவனோட பேக்கா இருக்க போறேன். ஸோ லைவ் போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் கைஸ். பின் நம்பர் பாத்துட்டாங்கடா. இல்ல இதுல சொல்றேன். இப்படி காட்டணும். சுடஞ்சி நம்ம தோழர் ஃபர்ஸ்ட் போனோம்னு குடுத்தி அடிச்சு போயிட்டு இருக்காரு. நம்ம 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம். கைஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கு. போயிட்டு எடுக்கிறோம். கைஸ் நம்ம நியர்பை வந்ததுனால ஆன்லைன் நைஸ் யாரா செல்ஃபி செக் எடுக்குமாண்டா. இந்தா எப்படி எடுக்கிறது? அவன் ஆன் பண்ண சொன்னான். அப்புறம் அவன் எங்க ஆன் பண்ணா? என்னோட ஃபேஸ் வைக்கிட்டா வச்சுட்டேன்டா. பச்சை கலர் வருது. வராது வைக்கிறேன். வராதுடா. கைஸ் இதான் நானு. வேற மூஞ்சி வந்தா மாத்திக்க தானே. பெய்டா ஹெல்மெட் கழட்டு கரோ. யார் ஃபேஸ் வச்சாலும் வருது கைஸ். இது இல்ல நான் ஏற்கனவே போட்டோ வரல. 2 பேர் இருக்கனாலயோ கேடு வந்துருச்சா. உன்னை ஒரு ஆளாவே மதிக்கலையா? கைஸ் இப்படி பச்சை கலர்ல வரணும். வந்ததுக்கு அப்புறம் அது செல்ஃபி எடுத்துக்கும். நீ ஓட்ட ஆரம்பிச்சிரு. அப்லோட் போட்டோ அவ்வளவுதான் கைஸ். இப்ப நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் வந்துருச்சு. இப்ப யார் வேணா ஆர்டர் போட்டா நமக்கு கடை வரப்போகுது. அது எப்படி தெரியும்? இப்பதான் சர்ச்சிங் ஃபார் ஆர்டர். இங்க பாருங்க, சர்ச்சிங் ஃபார் ஆர்டர். நான் எப்படி சொல்றேன்னு தானே தெரியும். நீ பிகினர் தானே சொல்றீங்க. உங்களை இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, அதை பார்த்து படிக்கிறேன் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். So guys, இங்க பாரு ஆன்லைன் சர்ச் ஃபார் ஆர்டர்ஸ் இருக்கா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்ப ஸ்டார்ட். இங்க டெட்லைன் இங்க இருந்து ஏதோ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு போல. அதுதான் எவ்வளவு ஏறுது. இப்ப சர்ச்சிங் ஆர்டர் நமக்கு இப்ப ஆர்டர் போட்டாங்கன்னா நம்ம போலாம். நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னு நான் யூடியூப்ல என்ன பார்த்தேன்னா, மெயினான ஏரியால போய் நிக்கணுமாமா. கொஞ்சம் விஐபிஸ் எல்லாம் இருக்க மாதிரி, இல்லைன்னா ஆர்டர் போட்டே சாப்பிட்டு வாழ்றவங்க அந்த மாதிரி இருக்க இடத்துக்கு போகணும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரே பச்சை பசேன்னு இருக்கா, கட்டடமா எங்க இருக்கோ அங்க போகும். அவ்வளவுதான் கைஸ்.
ஸோ இங்க பாருங்க வீடே கிடையாது. Our new journey starts by ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கன்ஃபார்ம் வாங்கிக்கிறோம். நீங்க தான் கன்ஃபார்ம் ஒரு நல்ல கேமரா இதுக்கு மேல பில் பண்ணிட்டேன். இதுதான் நம்ம தான் நைஸ். ஆர்டர் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி கிடைக்கும் என்னன்னு. ஓகே கைஸ், வரேன் கைஸ். நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் நியர் வந்து மெரினா ரெஸ்டாரண்ட்ல கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னா டைரக்ஷன் கொடுக்கணும். இப்போ இங்க வந்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா எப்படி போறதுன்னு சொல்லும். அத்தனே ஆர்டர் விழுந்துருச்சு. மரீனா ரெஸ்டாரண்ட் எங்கடா? மேப் போடு, அதுல மேப் காட்டுங்க. அதுல ரெட் கலர்ல இருக்கு, அங்க போணுமா? கைஸ் இவன் எதுவுமே சொல்லாம இவன் பாட்டுக்கு போயிட்டான். இருங்க நம்ம தேடி பார்ப்போம். இப்ப என்ன தேவை பண்ணும்? ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட் எடுத்துரு. எவ்வளவு கிலோமீட்டர்? கொஞ்சம் கிலோமீட்டர் தான் அந்த இடம் எவ்வளவு? கைஸ் இங்க இருக்கு மரீனா ரெஸ்டாரண்ட். சோ ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கோம். இதோ இங்கதான் இருக்கு மரீனா ரெஸ்டாரண்ட். நம்ம இங்க இருக்கோம். மொத்தம் 40 ஆனா தூரம் எல்லாம் காட்டலையா? ஆஹா, டைமிங் தெரியலையே எனக்கு. டேய் இந்த ரைட், அடுத்த ரைட் இல்லாம அடுத்த ரைட்ரா. அந்த ரைட்ரா. இந்த இதுல அதுல போயிருக்கணும். சரி இதுல திரும்ப முடியுமா? பின்னாடியா? இதுல அப்படியே யூட்டர்ன் அடி. இதுல போய் ஒரு ஆலமரம் வருதுல்ல, அங்க அதான் அந்த பெரிய ஆலமரம் அங்க இருக்கும். கடை அங்கதானா? இல்ல கடை அங்கதான். கைஸ் இப்ப நம்ம வந்து ரூட்டா மிஸ் பண்ணி யூட்டர்ன் போட்டு போறோம். இல்ல டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போறோம் நாங்க. இதுலயே போ. இதுல கடை இருக்கும். இதான் நம்ம கம்பெனி ஓனர் மரீனா ரெஸ்டாரண்ட். ஓ இதுவா? ஓகே ஓகே ஓகே, எனக்கு தெரியும் இந்த ரெஸ்டாரண்ட், பாத்திருக்கேன். உள்ள தியேட்டர் வச்சுட்டு பாட்டு போட்டு விடுவானுங்க. ஓனர் வீடு அங்க இருக்கு. ஓனர் வீடு அந்த சூப்பர். இந்த பக்கம் தான் மெரினா ரெஸ்டாரண்ட் இருக்கும். இந்த போ ஸ்ட்ரெயிட்டா போ, அங்க இருக்கும். அதான் மெரினா ரெஸ்டாரண்ட். கைஸ் இதுதான் மெரினா ரெஸ்டாரண்ட். திருப்பி தான் வருது எனக்கு. நம்ம நியர்பை ரீச் ஆயிட்டோம். சரி உள்ள போடா, ஸ்விக்கி உள்ள போலாம். உள்ள எல்லாம் வண்டிக்கு போக முடியாது. கைஸ் we are reached. கைஸ் மறுபடியும் சர்ச் ஃபார் ஆர்டர் வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல. மரீனா கிட்ட வர சொல்லுவாங்க. இல்ல ஸ்டே ஆன் டியூட்டி தான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. உள்ள வந்துட்டோம், எப்படி ஆர்டர் வந்தது? கைஸ் ஒரு நிமிஷம் நம்ம ஃபோன் பேசிட்டு வரலாம். கைஸ் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஸ்விக்கி என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்காக நியர்பைல வந்து மெரினான்னு எந்த ஹோட்டல், அதாவது எந்த ஹோட்டல் அதிகமா ஆர்டர் பண்றாங்களோ அந்த ஹோட்டல் கிட்ட போய் நம்மள நிக்க சொல்லுது. அதுக்காக தான் இங்க வர சொல்லியிருக்கு மெரினா நியர்பைன்ட்டு. ஸோ வேற ஒன்றும் இல்லை, இங்க ஆர்டர்லாம் வரல. இன்னும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டரே எடுக்கல. நான் எடுத்துட்டு கூப்பிட்டோம். குட் பாய் மெரினா. மெரினா பேர் ஞாபகம் வச்சுக்க. இதை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த இடத்த கரெக்டா வரும். இந்த சைடு அந்த அந்த ரோடு போகுதுல, அதான் நம்ம வீட்டு ஓனரோட இடம் இருக்கு. வந்திருக்கியா? ஆமா சொன்னடா நீ ஏற்கனவே என்கிட்ட. மெக்கானிக் ஷெட்டு போல நிறைய பேருக்கு. அவன் வசந்த் அங்க நிக்கிறேன்னு சொன்னான் வர வழியிலேயே. இப்படி போயிட்டு அதில் ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா வரேன். அங்கேயே இப்போ அந்த வழியிலேயே நின்றுருக்கேன். வாங்க தாஜ் ஹோட்டல் வர சொன்னோம். என்னது 32 03 இது ஒரு நெக்ஸ்ட் ஆர்டர் ஸ்நாக்கர் ரிபப்ளிக் இப்படி இருக்கு கைஸ். ஆனா இது என்ன கதைன்னா, இது ஆர்டர் கிடையாது. அந்த இது கிட்ட போய் நிக்க சொல்லுது, அந்த கடைக்கிட்ட போய் நிக்க சொல்லுது. ஃபைண்ட் ஆர்டர் ஆன் தி வே. அங்க போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஆர்டர் வரும்னு சொல்லுது.
சோ புதுசா போறாங்களா பாத்துக்கோங்க. நம்ம தாஜ் அந்த கடைக்கிட்ட போய் நிக்க சொல்லுமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. வழியில இதெல்லாம் பீக்கான அந்த மாதிரி பக்கத்து பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுது, வேற ஒண்ணும் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு செருப்படியில இருந்து. ஓகே கைஸ், நாங்க ரீச் ஆயிட்டு அடுத்த எடுக்கிறோம். ஏய் அது மேப்ல ஸ்நாக்கர்ஸ்னு வச்சாங்க, நான் அதை க்ளோஸ் பண்ணாதடா ஸ்கிரீன், அது ஆன்லைன் வீடியோ இவனுதுல 3203 கைஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, அதாவது ஸ்விக்கியோட மேனேஜர். அவர் கால் பண்ணி இங்க வாங்க ஸ்நாக்கர்ஸ் வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம அங்க போயிட்டு இருக்கோம். அதாவது ஈரோட்டுல இருந்து வர வழியில ஈரோடு டு பெருந்துறை வர வழியில ஒரு கடை ஸ்நாக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு செஞ்சு பேக்கரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கோம், பார்ப்போம். அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒரு 4-5 நாள் போயிருக்கான், அவ்வளவுதான் கைஸ். வீடியோ ஆடிட்டு இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அது வந்து என்ன கதைன்னா, ஜஸ்ட் ஒரு நார்மல் கேமரால போன்ல எடுத்துட்டு இருக்கேன், ஸ்டேபிலிட்டி இருக்காது. ஸோ பொறுத்துக்கோங்க. ஸ்நாக்கர்ஸ் போயிட்டு கால் பண்றேன் கைஸ், ஏன்னா 700 மீட்டர் இருக்கு. கைஸ் we reached our destination. எங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, தெரியுதா ஸ்நாக்கர்ஸ். ஸோ இதுக்குள்ளதான் ஸ்விக்கி ஆர்டர். எத்தனை பேர் இருப்பாங்க? கைஸ் we reached. வந்தான் நம்ம டிரைவரு, நம்ம தான் ஓட்டுறோம். ஸோ வந்திருக்க இடம் தான் ஸ்நாக்கர்ஸ். முடிஞ்சிடும். ஆர்டர் ப்ராசஸிங்டா கைஸ், நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. இதுதான் இப்படிதான் வரும் போது. 24 ரூபா கேமிங் கஃபி கொடுக்குறதாடா. அக்செப்ட் ஆர்டர், ரீச் அண்ட் பிக்கப் லொக்கேஷன், அரைவ். எஸ் கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் முடிச்சு அதை கொடுத்தாச்சு. ஐடி இருக்கு அவருக்கு, ஐடி இருக்குது. அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறாங்க. யாருக்கு டிஷர்ட்டு என்னோட ஆர்டர் ப்ராசஸிங்கில் இருக்கு. ரீச் லொகேஷன் எஸ் கொடுத்துட்டா. ஓ ரீச், அங்க போனாதான் ரீச் லொகேஷன் கொடுக்கணுமா? மேப் காட்டு, அங்க போயிட்டு மேப்ஸ்னு கொடுத்துட்டு கைஸ் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சரியா, நமக்கு ரொம்ப கிட்டே கொடுத்துருக்கான். அதாவது இந்த சந்து இது வழியா போய் இங்க வந்திருக்கும். டெஸ்டினேஷன். சோ ஸ்விக்கி பாய்ஸ் 2 பேருமே என்ஜாய் பண்ணிட்டு போறானுங்க. கைஸ் ஸ்விக்கி சீரியஸ்ல லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறோமா, போண்டியா வருமானு பாப்போம். கைஸ் பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, ஒரு யூட்டன் இதுல இடறா, இப்படி போடா இப்படி போடா. அந்த ரோடாண்டா, இந்த ரோடா இதுல போகணும்டா. ஒன்னும் இல்ல கைஸ், அதுல போறோம். ஸ்ட்ரெயிட்டா போய் எங்க போகணும்னு நான் காட்டுறேன். கரெக்டா 270 மீட்டர். என்ன கடை பேர் என்னது? கடை பேர் என்னக்கா தெரியல, பக்கத்துல போடா தெரியும். 250 மீட்டர் என்ன? உனக்கு கணக்கு தெரியுமா தெரியாதா? கைஸ் இது என்ன கதைன்னே எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதாவது அந்த இடத்துக்கு போயிட்டு ரீச் ஆனாதான் எஸ் கொடுக்கணும். ரைட்டு போ, ரைட்டு போ, இந்த கடை தான் ரைட். அந்த இந்த கடை தான் அந்த குல்ஃபி கடைன்னு நினைக்கிறேன். அந்த குல்ஃபி கடை இதுதான். ஆமா, 148 செல்ஃபிடா கடைக்கு முன்னாடியா ப்ரோ? புதுசா அழைத்து தருகிறீங்க? ஆமா ஆமா, சும்மா அப்படிதான் ஒரு 2-3 ஒரு வாரத்துக்கு வரும். 5-6 டெலிவரி ஆச்சா. பிக்கப். ஓகே. ஆர்டர் இஸ் ரெடி ஃபார் பிக்கப்.
1489. ஓகே, அந்த மாதிரி நம்பர் இருக்கும் எல்லா கடையிலும் இப்படி கொடுப்பாங்க. இது பண்ணிக்கோங்க. வெரிஃபை ஆர்டர் ஒன். அதெல்லாம் போடக்கூடாது. அது போட்டாட்டு வைக்கணும். ஓ, அது சும்மா அப்படியே நார்மலா போட்டு எடுத்துக்கலாம். ஸ்கேன் காட்டுது. ஸ்கேனர் உங்க வீடா? இது இப்படிதான் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி அப்படியே ஸ்கேன் பண்ணி போட்டோ விடுங்க. சும்மா அதுவே ஆட்டோமேட்டிக் வந்துடும். எல்லாரும் எடுப்பாங்க. வந்து எல்லாம் இப்படி ஸ்கேன் எடுப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா விழுந்துடும். வீடியோ எடுத்துக்கலாம்ல, தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. இதுல எடுக்கிறீங்களா இல்ல என்ன எடுக்குறீங்க? எடுத்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும். எதுக்கு ப்ரோ? சும்மா ப்ரோ, லாக் சேனலுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலதான் ஆரம்பிக்க போறோம். டிஸ்டர்ப் பண்ணுங்க. அவ்வளவுதான். அது அப்படியே போட்டோ எடுக்கிறதா ப்ரோ. நீங்க எடுத்துக்கோங்க. பின்னாடியே முன்னாடியே திருப்பி பல்லையா இந்த கூட இப்படி ஓடிபி கேக்குங்களா? ஓடிபி கேக்குங்களா? 1486 1486 போடுங்க. 1486. டேய், இது காட்டுறா, அத போன காட்டுறா, பைத்தி போறா. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ப்ரோ. கைஸ், குல்ஃபி என்ன பண்றதுன்னு தெரியல. இத பேக்ல போட்டுடலாமா? டேய், இதெல்லாம் என்கிட்ட காட்டிட் பண்றா. இருக்கா என்னன்னே தெரியலடா. இத புடி ஃபர்ஸ்ட், முன்னாடி வச்சுக்கோ. நீ வண்டி எடு. பேக்ல தான் வைக்கிறப்போ. இந்த என் பேக்ல வச்சிடலாம். கைஸ், நமக்கு வந்து கோடு வெரிஃபிகேஷன் இருக்கு. 8th ஃப்ளோரு, 8 செகண்ட் ஃப்ளோரு, தமிழ்நாடு மேப்ஸ் போட்டீங்கன்னா என்ன காட்டு வந்துடும். லொகேஷன் காட்டுது. 3 கிலோமீட்டர் தான். தோ போயிடலாம். 3 கிலோமீட்டர் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டரே 3 கிலோமீட்டர். எங்கன்னா அது பிரைவேசியா இருக்கட்டும். ஸோ கைஸ், இவ்வளவுதான். ஸ்விக்கி முடிஞ்சு. ஓகே கைஸ், அங்க போயிட்டு நான் பண்றேன். கைஸ், நம்ம இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இந்த கம்பி பாலம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியது 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. 4 நிமிஷத்துல கொடுத்துடலாம். ஆனா நம்ம 3 நிமிஷத்துலயே கொடுத்துடலாம். சோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டர் 10 மினிட்ஸ்ல கொடுக்க போறோம். சோ ஒரே ஒரு லெஃப்ட் எடுத்துட்டு அடுத்தது ஒரு லெஃப்ட் எடுக்கணும். சந்துல செகண்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்காங்க, பார்ப்போம். நாங்க போயிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது பண்றேன். கைஸ், we reached the apartment. So அவங்களுக்கு கால் பண்ணுவோம். நீ அதை எடு. நம்ம வந்துட்டோம். கால் கஸ்டமர் கொடுத்து என்ன கொடுக்கலாம்? மீட் டைரக்ஷன். சோ நம்ம ஃபோன் பண்ணலாம். நம்பர் காட்டக்கூடாது. எனக்கு காட்டுறா இங்கிலீஷ் இல்லையா? டெலிவரி ஆர்டர் நவ். ஐ வில் டெலிவரி த ஆர்டர். கால் ரீச் லொகேஷன் 11 minutes. ஹலோ ஹலோ. நான் ஜுகி. வந்துட்டோம். நான் அபார்ட்மெண்ட் கீழே நின்று இருக்கோம். ஓகேண்ணா. ரைஸ் ஐ வில் ஆர்டர் நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும்னு தெரியலையே. நம்ம இங்க கொடுக்கும்போது என்னதுடா இதுல வந்துச்சு. ஓகே, நம்ம வந்து இப்படி வரும் கோடு. இப்ப நான் என்ன பண்ணணும்னா இந்த கோடை போட்டா நமக்கு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த கோடு இருக்கு. இந்த கோடை கேட்கணும். ஸோ இந்த ஆர்டர் ஆஸ் கஸ்டமர் டு ஷேர் ஓடிபி ரிசீவ்டு SMS. ஸோ 4 digit ஓடிபி அவர்கிட்ட கேட்டா
நம்மளோட ஆர்டர் சக்சஸ். அந்த சிரிப்பு சூர்யா முகத்துல வருது. ஸ்விக்கி கைஸ், ஸ்விக்கி. எந்த வீடுன்னு வேற ஏதாவது அபார்ட்மெண்ட்ல இருந்து வரைக்கும் நிக்க போறேன். கைஸ் அவன் வந்துட்டாரு அவரு. குடு, நீ குடுக்குறியா? நீ கொடு, நீ கொடு. ஏய், அப்ப ஓட்டி. புதுசா ஓடிபி வந்திருக்கா? ஆம். சந்தோஷம். ஒன் 1596. 1596. ஓகே, தேங்க்யூ. கைஸ், இந்த டெலிவரி கம்ப்ளீட்னு சொல்லியாச்சு. ஸோ யூ டோட்டல் ஏன் 25 ருபீஸ் கைஸ். அதாவது ஒரு டெலிவரி பண்ணதுக்கு, அதாவது ஒரு 24 ரூபா குல்ஃபி பண்ணதுக்கு 25 ருபீஸ். எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம்? 3.7 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு ஆர்டர்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிறது வந்து A2B ஆத்யா ஆனந்த பவா. ஆச்சாடுறா. ஆர்டர் இல்லை, அந்த இடத்துக்கு போய் நிற்க சொல்லுது. ஸோ நம்ம இங்கே எங்கேயா கொஞ்ச நேரம் நிற்போம். போனா போயிட்டு இருந்தாதான். அங்க போனா நிக்காதுடா. ஒருவேளை அங்க வந்தாதான் நீங்க கிடைக்குமோ. நம்மனா அங்க போய் பார்ப்போம். ஏன்னா முன்ன அப்படிதான் ஆச்சு. இப்ப வந்து எங்க போறோம்னா, நெக்ஸ்ட் ஆர்டர் கிடைக்க வேண்டிய இடத்துக்கு போகல. அதாவது அந்த கடை முன்னாடி போய் நின்னா ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு ஸ்விக்கி சொன்னாங்க. ஏன்னா முன்ன வந்து ஸ்நாக்கர்ஸ் போனதுக்கு அப்புறமேட்டு தான் ஒரு ஆர்டர் கிடைச்சிச்சு. ஸோ அதே மாதிரி பண்ண போறோம். ஆர்டருக்கு 25 ரூபா தான் வந்து. ஸோ வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட் கொடுத்தா ரைட்ரா, ரைட்டு. ஸோ நம்ம A2Bக்கு போக போறோம் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன தோணுது உனக்கு? 25 ரூபா ஏர்ன் பண்ணிட்டேன். 25 ரூபா பொண்டையில கூட செலவு. பீப் போட்டுக்கிறோம். என்னதான் 5-6 கேம்ஸ்ல அதுதான் வந்திருக்கும். இன்னும் இந்த ஹோட்டல் போக 1.5 கிலோமீட்டர் போகணும். ஸோ என்ன ஆகுதுன்னு நான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு சொல்ல போறேன். 25 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம். மொத்தமா அங்கிருந்து இங்க வர்றதுக்கு வந்து 7 கிலோமீட்டர், அங்கிருந்து 3.5 கிலோமீட்டர்னா 10 கிலோமீட்டர் நம்ம வந்திருக்கோம். வண்டியோட மைலேஜ் பாத்தீங்கன்னா 42-3 அவ்வளவுதான் தரும். ஸோ பார்க்கலாம் கைஸ்.